யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஆசீர்வாதம் வாங்க இருக்கு. ஃபைனலா ரீச் ஆகிட்டுங்க எங்க ஊரு கற்பக விநாயகர் கோயில். பையிலே வெயிலையும் நலஞ்ச மாதிரி நல்லா அழகா இருப்பாரு. அதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோயில். அது எல்லாம் கரும்பெல்லாம் வெட்டியாச்சு. மக்காசோளம் இதே மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருந்தாப்லைங்க. அதேமாரி சென்டரில் விநாயகரும் 2 சைடு வந்து என்னுடைய அவர் பேர் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர். மகா நாகேஸ்வரரின் திருவடிகள் போற்றி போற்றி மகா நாகேஸ்வரின் திருவடிகள் காட்டுற பார்க்கட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். அணைக்கட்டு அங்கே இருக்கிறது வாங்க. அது எப்படி வலுஞ்ச இது வந்து கடைசியாக எல்லா காவிரி ஆற்றுலையும் கலந்து இறுதிய இதுதாங்க ஸ்ரீ நாகேஸ்வரர் சிவபெருமானப்பா. ஓம் சிவாய் நமக, ஓம் சிவாய் நமக. ஓம் கொடுமுடி கோயில் மாதிரி அந்த திருமணியர் வந்து திருமணியர் வந்து அந்த ஒரு அழுத்துனா முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா உப்புட்டு எல்லாமே சுட்டு முடிச்சு சூப்பராக இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஓம் காடு வாப்பா போப்பா யூடியூப் சேனல். சில வினாடிக்கான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பூ பொறிக்கிறேன். அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். எனக்கு பிறந்த நாளுக்கும் தாய் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கோயிலுக்கு போவேன். நம்ம யூடியூப் சேனலில் வந்து வேலை பார்க்க போகிறோம். இது நல்லபடியாக இதில் ஜெயிக்கணும், மேலே வரணும்னா தாய் தந்தையோட ஆசீர்வாதம் வேணும். அதனால அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்னு இல்லை, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஆசீர்வாதம் வாங்க இருக்கு. ஓகே, ஃபைனலாக ரீச் ஆகிட்டுங்க எங்கள் ஊர் கற்பக விநாயகர் கோயில். சுடம்பத்தி எடுத்துகிட்டு வந்தேன். இது மாதிரி இருட்டா இருக்கு. அப்படி சாமி கும்பிட்டு காட்டி மக்கள், இதுதான் எங்கள் ஊர் கற்பக விநாயகர் கோயிலுங்க. நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுனால விநாயகரை வந்து வணங்கிட்டு ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுங்க. அடுத்து அங்கெல்லாம் முள் இருக்கும். கற்பக விநாயகர்ப்பா, இதான் யூடியூப் சேனலில் எங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த யூடியூப்பில் வந்து நான் இப்போ வேலை பார்க்குறேன். இதில் வந்து நான் ஜெயிக்கணும்னா உங்களுடைய அருள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. நீங்கள் தான் இதுக்கு வந்து பக்கத்துணையாக இருந்து என்னை ஜெயிக்க வைக்கணுமாப்பா. மக்கள், இதுதான் எங்கள் ஊர் சித்தி விநாயகர் ஆலயம். சித்தி விநாயகர் ஆலயங்க. எங்கள் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா முருக கவுண்டம் பாளையம். இப்போ விநாயகரை வணங்கியாச்சு. எங்கள் சித்தி விநாயகரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வந்து கல்லுக்கட்டு கட்டி அதில் தான் வந்து விநாயகர் இருப்பாருங்க. அதாவது ஒரு புங்க மரம் இருக்கும், ஒரு 2.5 அடிக்கு உயரமாக வந்து கல்லுக்கட்டு இருக்கும். அதில் வந்து விநாயகரை வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் அந்த ராகுகேது இடையில வந்து ராகுகேது இருப்பார், சென்டராக வந்து விநாயகர் இருப்பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2.5 அடியில் கல்லுக்கட்டு கட்டி அதில் விநாயகர் வந்து மலையிலே வெயிலையும் நலஞ்ச மாதிரி நல்லா அழகாக இருப்பார். அதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா தாயக்கார விளையாண்டுட்டு இந்த மாதிரி விளையாண்டுருப்போம். அப்போ வந்து இது மாதிரி கோயிலெல்லாம் கட்டலிங்க. அந்த மாதிரி அந்த பூட்டெல்லாம் போட்டு விநாயகர் அடைச்செல்லாம் வைக்கல, அப்படியே ஓப்பனாக இருப்பார்.
ஏதாவது பரிகாரங்கனால எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி எல்லாம் நீட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயில் கட்டி வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட நம்ம உள்ளே கூட போக முடியல, வெளியே இருந்து அப்படியே கும்பிட்டு வந்துட்டோம். விநாயகரை வந்து அப்படியே ஓப்பனாக அப்படியே அப்படியே அவர் இயற்கையாக அப்படியே நேச்சுரலாக அப்படியே இருக்கணும், அப்போ அது வந்து நல்லாயிருக்கும். மக்கால்ஸ் இப்போ நாங்கள் வந்து விநாயகரை வணங்கியாச்சுங்க. அடுத்தது வந்து சிவபெருமானை பார்க்க போகிறோம். அவர் நாகேஸ்வரர் சிவபெருமான் அப்புறம் பக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து திருமுழுமத்தாரை ஒட்டியே இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான கோயிலுங்க, 1000 வருஷம் பழமையான கோயில். அவரை தரிசிக்கத்தான் இப்போ போகிறோம். ஏன்னா ஈடு இருக்கிறாரு நின்று தெரியல, இல்லைன்னா வெளியே இருந்து கும்பிட்டு வர மாதிரி அவரை காட்ட முடியாது. பார்ப்போம், நம்ம சிவபெருமான் எப்படி வாங்கி தராருன்னு போய் பார்ப்போம். 1000 வருஷம் பழமையான கோயில் அது. எல்லாம் கரும்பெல்லாம் வெட்டியாச்சு. மக்காசோளம் மக்கள், நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சித்தி விநாயகர் கோயில் எங்கள் ஊர் முருகவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோயில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி தான் இருந்தது, இதே மாதிரி செட்டிங்ஸ் தான் இருந்தாப்பிள்ளைங்க. அதேமாரி சென்டரில் விநாயகரும் 2 சைடு வந்து அந்த ராகுகேது அந்த சிலை அவருடைய பிரதேஷ் பண்ண அந்த சிலை இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய லொக்கேஷனில் இதே மாதிரி தான் எங்கள் ஊரில் இருந்துச்சு. இதே மாதிரி அரச மரம், அங்கே வந்து புங்க மரம் இருந்துச்சு, இங்கே வந்து அரச மரம் வேப்ப மரம் வச்சு இதுக்கு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி விநாயகரை வழிபட்டுட்டு வராங்க. இதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தால் எல்லோரும் எப்போ வேணாலும் வந்து கும்பிடலாம். இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி வாங்க அப்படியே ஆரம்பிப்போம். பெருமானி திருவடியில் போட்டு கட்டி மகான் விநாயகர் பெருமானி திருவடியில் போட்டு கட்டி மகான் விநாயகர் பெருமானி திருவடியில் போட்டு கட்டி பெருமானி போட்டு கட்டி மகான் விநாயகர் பெருமானி விநாயகர் பெருமானப்பா, நீங்கள்ப்பா ஒவ்வொரு விஷயத்துலையும் பக்கபலமாக இருந்து ஜெயிக்கணும். மக்கள்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு லக்கில் கோயில் பூட்டி இருக்கு. சரி இருந்தாலும் அப்படியே வெளியே கும்பிட்டு போவோம். குரு தட்சிணாமூர்த்தி ஐயா தட்சிணாமூர்த்தி ஐயா ஓம் சரவண ஜோதி நமோ நம்ம இருக்கா. சண்டிகேஸ்வரர் மகான் சண்டிகேஸ்வரர் சிவதுர்க்கை அம்மனா சிவை துர்க்கை அம்மன். சனி பகவான் விட்டுவிட்டு மகான் சனி பகவான் விட்டுவிட்டு மகான் சனி பகவான் விட்டுவிட்டு மகால். இது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். நவகர்களின் திருவடிகளை பற்றி 9 நவகர்களின் திருவடிகளை பற்றி ஈஸ்வரோடைய அருள் வாங்கினதுக்கு அப்புறம் தான், அவருடைய ஆசீர்வாதம் பெற்றதுக்கு தான் சிவனை போய் கும்பிடணும். ஏன்னா இங்கே நந்தீஸ்வரர் மட்டும்தான் வணங்க முடியும். சிவன் கோயில் பூட்டியாச்சு. இன்னைக்கு கோயில் பூட்டி இருக்குதுங்க. நான் வீட்டில் போய் பார்த்தேன், ஒரு உடம்பு சரியில்லைங்க, அதனால அவர் வரல. அதனால வெளியே இருந்து கும்பிட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. நம்ம சிவபெருமானுடைய அவர் பேர் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர். மகா நாகேஸ்வரரின் திருவடிகள் போற்றி போற்றி மகா நாகேஸ்வரின் திருவடிகள் போற்றி போற்றி மகா நாகேஸ்வரின் திருவடிகள் போற்றி போற்றி. நாகேஸ்வரப்பா, சிவபெருமானப்பா, உங்களுடைய அருள் இல்லாமல் இதில் வெற்றி அடைய முடியாது. நான் யூடியூப் சேனலில் வந்து வேலை பார்க்குறேன். அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு
வழி நடத்தணும்ப்பா. பிகாஸ் இதுதான் 1000 வருஷம் பழமையான கோயில். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னே வந்து இதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது, வெறும் சிவலிங்கம் மட்டும்தான் இருந்திருக்கும். இதை பற்றி வரலாறு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, முடிஞ்சால் போய் சந்தித்து அவர்கிட்ட இருந்து இந்த கோயிலுடைய வரலாறை நம்ம எடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வடக்க, இங்கே தான் வந்து இப்போ மரமெல்லாம் வந்து மறைச்சிச்சு, தென்னை மரம். இதுக்கு அந்த சைடு தான் திருமுனிமுத்தாறு வந்து ஓடுதுங்க. முடிஞ்சால் பார்ப்போம், போய் அந்த அணைக்கட்டைக்கு பார்த்துட்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வரேன். இது நான் ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் தான் இதெல்லாம் வந்து கட்டினாங்க, இந்த கல் இந்த காம்பவுண்ட் சுவரெலாம் கட்டினாங்க. அந்த நேரம் காட்ட முடியலைங்க, இப்போ அதை காட்டுற பார்க்கட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். அணைக்கட்டு அங்கே இருக்குது, வாங்க. அது எப்படி வலிஞ்சு எப்படி எல்லா பக்கம் அணைக்கட்டை எது கட்டுறாங்கன்னா தண்ணி தேக்கி நிறுத்தினா விவசாயத்துக்கு வந்து பயன்படும். ஒரே இடத்த தண்ணி ஆற்றுல தீர்ந்தாலும் அந்த அணைக்கட்டில் வந்து தேக்கி நின்றுக்கும். அதை வந்து ஒரு வருஷம் கேட்டால் நீர் வந்து ஊட்டு மாதிரி இருந்தால் அதை அப்படியே விவசாயத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. கிணத்துலையெல்லாம் தண்ணி அப்படியே இருக்கும், போரில் கிணத்துலையெல்லாம். அதுக்காக அந்த அணைக்கட்டை கட்டி வச்சுன்னா அந்த அணைக்கட்டை வலிஞ்சு தான் மற்ற எல்லா ஊருக்கும் போவோம். அந்த திருப்பூருக்காக உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம அணைக்கட்டில் தண்ணி வலிஞ்சு தான் போயிட்டு இருக்கு. இதுதான் எங்கள் ஊர் அணைக்கட்டுங்க. இது வந்து திருமுனிமுத்தாறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடைசியாக எல்லா காவிரி ஆற்றுலையும் கலந்து இறுதி எங்கே போவோம்? கடலுக்கா? ஓ, காவிரி தண்ணி எங்கே கலக்கும் கடைசியா? கொள்ளிடம். அங்கிருந்து எல்லாமே கடைசி இறுதியில் எங்கே போவோம்? கடல் தான். ஓ, தண்ணி குறைஞ்சிருச்சுங்க. அதான் இதுதாங்க மக்கள் எங்கள் ஊர் திருமுனிமுத்தாறு. ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த மாதிரி குட்டை மாதிரி கட்டி வச்சுருவாங்க, ஏரி மாதிரி. அது தண்ணி தேங்கிச்சுன்னா விவசாயத்துக்கு பயன்படும். மக்கள் இதுதான் நான் படித்த ஸ்கூலு. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரலாம் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த தமிழ் மீடியத்தில் யாரும் அதிகம் சேர்த்துறதே இல்லை, எல்லாம் ஆங்கிலம் மெட்ரிக் தான். இப்போதான் போகிறாப்புல, இப்போதான் போகிறாப்புல. நம்மளை பார்த்துட்டு இருந்துருப்பாரோ. பிகாஸ் அப்பளைய வரப்போ கோயில் பூட்டி இருந்துச்சுங்க. மறுபடியும் இந்த பூசாரி ஐயா வந்து வந்துட்டார். உடனே பார்த்தோன்னே மறுபடியும் சிவபெருமானை வந்து தரிசிக்க வந்துட்டேன். ஐயா வந்து எனக்கு வீடியோ எடுக்க உத்தரவு கொடுத்துட்டாரு, வீடியோ எடுப்போம். இதுதாங்க ஸ்ரீ நாகேஸ்வரர் சிவபெருமானப்பா. ஓம் சிவாய் நமக, ஓம் சிவாய் நமக, ஓம் சிவாய் நமக, ஓம் சிவாய் நமக. நாகேஸ்வரர் 1000 வருஷம் பழமையான கோயிலுங்க. இந்த சிவலிங்கம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னே உருவாக்கப்பட்டது. அது வரலாறு
ஸ்ரீ சிவகாமி அம்மாள். சிவகாமி அம்மாள். மக்கள் இவர் தான் எங்கள் ஊர் நாகேஸ்வரர் சிவன் கோயிலுடைய பூசாரிங்க. இவர் தான் இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக பூஜை பண்ணிட்டு வராரு. மக்கள் நம்ம நாகேஸ்வரர் சிவ ஆலயத்துக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுடைய வரலாறு நான் தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒருத்தருக்கு தெரியும்னு வேற சொல்லியிருந்தேன். அவர் வந்து இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு சொல்கிறாரு, கேளுங்க. அந்த கோயில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி கோயில் மாதிரி அந்த திருமணியர் வந்து திருமணியர் வந்து அந்த இடத்துல வளம் வந்து ஒரு நாள் அது வந்து பீமனோட ஆசீர்வாத பீமன் வந்து மலை வந்து பிடிச்சி அந்த லிங்கம் அமைச்சு சிறப்பான கோயில்னா அந்த கோயிலில் வந்து லிங்கம் அமைஞ்சு வந்து பீமனோட மணலை தான் பிடிச்சி வச்சு அந்த கோயிலில் சிறப்பாக. ஆமாம், பீமன் வந்து அந்த கோயிலை வந்து மணலை உருட்டி பிடிச்சி கொடுமுடி கோயில் எப்படி வந்து திரும்ப அதே மாதிரி தான். அதாவது சிறப்பான கோயில் அதுதான் நாகேஸ்வரமி. அதில் வந்து நான் 48 நாள் பணிவிடை பண்ணேன். கோயிலை பற்றி சாமியோட நல்லா எனக்கு தெரியும் சொல்லு. அந்த பீமன் தான் உருவான அந்த இருக்கிற லிங்கமே பீமன் மணலேருந்து பிடிச்சி வச்ச லிங்கம் தான். இந்த சாமியில் வந்து யாருமே தொட்டால் தீ பிடிச்சிடும், அப்படியே குப்புன்னு எரியும். ரொம்ப சிறப்பான கோயில்னா அது 40 நாள் பணி பண்ணேன். அந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான கோயில். பண்ணி போடு. ஓம் ஸ்வாய் நமக, ஓம் ஸ்வாய் நமக, ஓம் ஸ்வாய் நமக, ஓம் ஸ்வாய் நமக. ஒப்புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் இது என்ன? பருப்பு. ஒப்புட்டு செய்ய பருப்பு, குண்டு வெல்லம் 1/2 கிலோ, ஏலக்காய் 20 ரூபாய்க்கு, மைதா 1/2 கிலோ. இப்போ இதை தண்ணியில் ஊற வைக்கணுமா? அப்படி வேவிக்கணுமா? போட்டுறேன். அது அந்த இது காட்டுறதுக்கு அது அப்படியே எதுக்கு இப்படி சுத்தம் பண்ணுறோம்னா இதில் மண் குப்பை இது மாதிரிலாம் இருக்கும். சுத்தமாக ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவி. இதில் உண்மையாலும் மண் இருக்குமா? குப்பை இருக்கும். இல்லைம்மா, அந்த உரல்ல போட்டு இடிக்கணும், அப்போதான் அது வாசமாக நல்லா இருக்கும். அந்த இது பக்கத்துல இருந்து அப்படியே வேவு. இது சவுக்காயத்தில் வச்சு இடிக்கக்கூடாது. வாழை இலை இருக்குது இல்லை, வாழை இலை இது மேலே வச்சு இது அது மாதிரி வச்சு இடிக்கணும். ஏன்னா சவுக்காயத்தில் கெமிக்கல் இருக்கு. அதான் நானும் விட்டுட்டேன். இந்த மேலே எந்த இது செஞ்சாலும் வாழை இலையை வச்சு அப்படி இயற்கையாக செய்யும். வரமாட்டியா? அந்த பருப்பு வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதிக நேரம் விட்டுறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா பருப்பு வந்து வெந்துக்கும். அப்புறம் நம்ம நாட்டு சக்கில் போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டு சக்கில் போட்டு இப்போ பருப்பை நல்லா ஆட்டிக்கலாம். எவ்வளோ நேரம் ஆட்டணுங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டணுமா எல்லாத்தையும்? முடிஞ்ச அளவு காட்டு. அப்புறம் நானும் கொஞ்சம் அப்படியே ஆட்டுறேன். அதுக்கு புடி போட்டுக்கணும் மேலே. சும்மா கொஞ்சமாக கொட்டினா போதும் இல்லை, லைட்டா இந்த மாதிரி உரல்ல போட்டு நல்லா கொட்டிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொட்டினா போதும். அப்படியா? சரிங்க.
கூட நான் கொஞ்சம் காட்டுறேன். கைக்கு விட்றாத. அப்புறம் அந்த சக்கரை எண்ணெய் போடல. இதுதான் போடணும். ஏவணும் இல்லை. நல்லா தான் இருக்குது. ம். பருப்பு ஆட்டு ஒன்று போட்டு வெள்ளம் போடணும். இல்லாட்டி ஆட்டு விடாது. ஓ. ஒரு பருப்பாக தக்கறோம். ம். நம்ம அது ஒப்பிட்டு செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி இப்போ சிக்கன் மட்டன் ஏதாவது கறி இது எடுக்கிறோம்னா, கோழிக்கறி எடுக்கிறதுனாலும் அந்த மசாலா ஐட்டமெல்லாம் இந்த வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் மசாலா போட்டு ஆட்டுறோம் பார்த்தீங்களா, அது இந்த செக்கில் தான் ஆட்டணும். மிக்சியில் ஆட்டினா அந்த டேஸ்ட் வராது. அதேமாரி தான் இந்த பலகாரத்துக்கும் ஒப்புட்டுக்கும் இது மாதிரி நாட்டு செக்கில் போட்டு ஆட்டினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மிக்சியில் போட்டு ஆட்டினாலும் இதை கிரைண்டரில் போட்டால் நல்லா இருக்காது இல்லை? ம். ஏன்மா சிரிச்சுட்டே இருக்கிற? சிரிப்பு சிரிப்பு போலீஸ் நீ ஆட்டு. மக்கள்ஸ் பருப்பு வந்து நல்லா ஆட்டியாச்சு. அதில் வந்து ஏலக்காய் போடணும். ஏலக்காய் போடுறத நான் எடுக்காம விட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா போட்டுச்சு, சொல்லவும் இல்லை. ஏலக்காய் போட்டாச்சு, அதை நான் வீடியோ எடுக்கல. இப்போ அதில் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் போடுறாங்க. அது ஆட்டுறப்ப ஏலக்காய் போட்டு ஆட்டிட்டா வேலை முடிச்சுது. குண்டு வெல்லம் போடு. இப்போ அந்த பருப்போட ஏலக்காய் குண்டு வெல்லம் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆட்டினா வேலை முடிஞ்சு. அதேமாதிரி மீதி இருக்கிற பருப்புலையும் அதே தான். அந்த பருப்பு ஆட்டி மறுபடியும் குண்டு வெல்லத்தை போட்டு ஏலக்காய் போட்டு அது 2வது ரவுண்டு இது மாதிரி ஆட்டி எல்லாம் ஒன்றா போட்டு அவ்வளோதான், செய்ய வேண்டியதான். சரி, நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுமாம்மா. அதுக்கு புடி போடணும். அது தப்புன்ட்டு நான் அதை ரெடி பண்ணுறேன். தேங்காய் சுடுறப்ப வேப்பங்குச்சியில் வெட்டி தேங்காய்க்குள்ள சரி தேங்காய் சுட்டு இல்லை தேங்காயெல்லாம் சுப்பன்னு நினைக்கிறேன். கசப்பாயிருச்சு, எல்லாம் தேங்காயே கசப்பாயிருச்சு. அவ்வளோ துவர புதன்கிழமை தேங்காய் சுடுற நம்பி எல்லாம் ஆடி ஒன்று. நல்லா ஆட்டியாச்சு. இனிப்பா நல்லா இருக்குது. அதாங்க ஆட்டுன்னு எடுத்து குண்டாக்குள்ள போட்டால் வேலை முடிஞ்சுது. மக்கள்ஸ், நாங்கள் வந்து அந்த உப்புட்டு சொல்கிறக்கு ஆட்டுன்னு பார்த்தீங்களா, அதையெல்லாம் உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதை உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அது மேலே மைதாவை கரைச்சி தொடவி உப்புட்டு போட போகிறோம். ஒரு 20-30 உருண்டை வருமாம்மா? சிரிப்பு லட்டு மாதிரியே இருக்கு. லைட்டா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க மக்கள், எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 உருண்டை பிடிச்சிருக்கிறோம். இதை வந்து எல்லாரும் இதில் நனைச்சு எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிப்பாங்க. வடச்சட்டி வச்சு எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றி அது போட்டு பொரிப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணல, தோசைக்கல்லில் வச்சு சுடுவோம், புரோட்டா மாதிரி. அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் தடவியாச்சுங்க. இப்போ அதை வந்து கரைச்சி வச்ச மைதாவில் நனைச்சி சப்பட்டையாக தானே பண்ணுவேன். சரிங்க, பேக் கேமராவில் வரேன். இல்லைங்களா, அதை எடுத்தாச்சு. உருண்டை பிடிச்ச உப்புட்டு இதை எடுத்து மைதாவில் நனைச்சி வச்சு ஒரு அழுத்துனா முடிஞ்சுது தோசைக்கல்லில். மைதாவில் ஒரு நாள் நனைச்சி தோசைக்கல் வச்சு ஒரு அமுக்குன்னா அப்படி நீட்டாக ரெடி ஆயிடும். எண்ணெய் வந்து கம்மியாக இதில் இழுக்கும். அந்த வடச்சட்டி வழியாக எண்ணெய் ஊற்றி
அதுக்குள்ளே இதை போட்டு பொரிச்சு இது பண்ணால் ஃபுல்லாக எண்ணெய் இழுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் சரிப்பட்டு வராது. இதுனா எண்ணெய் அதிகம் பிடிக்காது, எண்ணெயை மிச்சமாகவும், ரெண்டாவது கொஞ்சம் எண்ணெய் பசு அதிகம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில லைட்டாக டக்கு டக்கு சீக்கிரம் எடுத்துடலாம். கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டா இந்த மாதிரி தான் மக்கள்ஸ் எளிமையான முறையில் அப்படி நீட்டாக ஒப்பிட்டு செஞ்சிடலாம். இது காலையில் நாங்கள் ஆட்டி வச்சு உடனே சுட்டுருக்கலாம். கொஞ்சம் வேலை இருந்தனால அது நானும் வெளியே போயிட்டு அம்மா ஆடு மாடு பார்க்க போயிட்டாங்க. அதனால ஒரு 4 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் மத்தியானம் கிட்டத்தட்ட 3 மணிக்கு சொல்கிறோம். அடுத்த ரவுண்டு அவ்வளோதாங்க, ஒரு அடைச்சி முடிச்சா. இதே மாதிரி தான் எல்லாமே மக்கள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. ஒரு 35 பீஸ் ஒப்பிட்டு வந்திருக்கு. இதை சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு? ஓடி படிச்சாங்க அம்மா, இருக்குது சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் எதுவும் போட தேவையில்லை, நான் ஜாலியும் பாட்டுக்கிறேன். எங்கள் அப்பா தாங்க லாரி டிரைவரு. முன்னாள் லாரி டிரைவரு ரிட்டையர் ஆகிட்டாப்புல. டேஸ்டாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குதா? டேஸ்ட்டாக நல்லா இருக்கு, பரவாயில்ல. போதுமா? மாம்பழமா? வெய் சாப்பிடு. இங்க அம்மாயி நாங்களா சாப்பிட கொடு. சாப்பிட கொடு. சரிங்க மக்கள்ஸ், நம்ம ஜிமிக்கு ஒப்பிட்டு போடுவோம். எல்லாரும் ஒப்பிட்டு சாப்பிட்டோம், அப்புறம் அவனுக்கும் போட்டுருவோம் பாவம். மணி இந்தா ஒப்பிட்டு சாப்பிடு. எப்படி இருக்கே? சாப்பிடு மக்கள்ஸ். அவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்டோம். இதோட நம்ம வீடியோவை இறுதி பகுதிக்கு வந்துருச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சிறப்பாக சந்திப்போம்.